வருகின்ற டிசம்பர் 8ஆம் தேதி காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடக்க இருப்பதையொட்டி யாகசாலை அமைக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்துக்குரிய ஸ்தலமாக விளங்கும் கோவில் நகரம் என அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாநகரில் அமைந்துள்ள ஏழவார்குழலி சமேத அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகள் 29 கோடி மதிப்பில் பணிகள் தீவிரமாக இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருகிறது. இந்நிலையில் வரும் டிசம்பர் 8ஆம் தேதி காலை 5:45 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் கும்பாபிஷேகத்துக்கான யாகசாலை கோவில் வளாகத்தில் உள்ள சிவகங்கை தீர்த்தகுளம் அருகில் பிரம்மாண்டமான யாகசாலை அமைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருக்கோவில் மூலவர் ஏகாம்பரநாதர், உற்சவர், மாவடி பிள்ளையார், ராஜகோபுரம் ஆகிய 4 தலா 9 ஓமகுண்டங்கள் வீதம் 36 ஓமகுண்டங்களும், பரிவார தெய்வங்களுக்காக 34 ஓமகுண்டங்களும் உட்பட மொத்தம் 70 ஓமகுண்டங்கள் இருக்கும் வகையில் பிரம்மாண்டமான யாகசாலை மண்டபம் அமைப்பதற்கான ஏற்பாடு நடைபெற்றது. கட்டிட தொழிலாளர்கள், சிற்பிகள், வர்ணம் பூசுபவர்கள் என 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இப்பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் டிசம்பர் 4ஆம் தேதி அனுச்சை, விக்னேஸ்வர பூஜை, தன பூஜை, கோபூஜை, நவக்கிரக ஹோமம் ஆகியவற்றுடன் கும்பாபிஷேக பூஜைகள் தொடங்கி மறுநாள் 5ஆம் தேதி மாலையில் யாகசாலை பூஜை தொடங்குகிறது. பின்னர் 8ஆம் தேதி அதிகாலை 5:45 மணிக்கு ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம், 6:30 மணிக்கு மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த யாகசாலை பூஜையில் 160 சிவாச்சாரியார்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட ஓதுவு மூர்த்திகள் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.